இனிவரும் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக காண்போம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் வீரிய வெள்ளரி சாகுபடியில் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த எறும்பூண்டி கிராமத்தில் குறுகிய கால பயிரான வீரிய வெள்ளரியை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இதற்கு பந்தல் அமைக்க தேவையான விதை, உரம், மருந்து உள்ளிட்ட அனைத்தையும் வியாபாரிகள் வழங்கி வரும் நிலையில் தற்போது அதனை அறுவடை செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு நாளைக்கு 100 கிலோ முதல் 150 கிலோ வரை அறுவடை செய்வதாகவும், செலவுகள் போக 80,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மகளிர் குழுக்களுக்கான புதிய கடன் வழங்கும் வங்கி துவங்கப்பட்டுள்ளது. இசாப்கோ ஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த வங்கி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உதவிகள், பெண்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சிகள் தரும் நோக்கோடு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் வங்கியின் மாநில தலைவர் ரகுநாத், மண்டல மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மகளிர் குழுவினர், வங்கியின் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோளிங்கரில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் காது கேட்கும் கருவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் 12 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காது கேட்கும் கருவியை ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் யாஸ்மின் வழங்கினார். சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர் ராஜேஷ் மற்றும் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், பயனாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரில் பெண்மையை போற்றுவோம் எனும் தலைப்பில் பெண்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேஞ்சூரில் இயங்கி வரும் விவேகானந்தா கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணியை கொண்டக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெண்மையின் புகழை பறைசாற்றும் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பேரணியின் இறுதியில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றும் அரசாக தமிழக அரசு இருப்பதாக அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் மங்களபுரத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் 80ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பள்ளி படிப்பை முடித்த 100 மாணவர்களில் 49 மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதாகவும், அந்த அளவுக்கு தமிழகம் கல்வியில் முன்னேறி இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த விழாவில் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பத்தூர் அடுத்த கந்தலி மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ். இவர் நாமக்கல் மாவட்டம் விவேகானந்தா பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பள்ளியின் விளம்பரம் பொதுமக்களிடையே தெரியப்படுத்த ஆம்பூரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சான்றோர் குப்பம் பகுதியில் லாரி மோதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதையடுத்து ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் எடுத்துச் செல்லும் போது உயிரிழந்தார். இதுகுறித்து ஆம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியா முழுவதும் திரைப்படத்திற்கு என தனியாக ஜிஎஸ்டி இருக்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கேளிக்கை வரி என்று தனியாக வசூலிக்க வேண்டும் என நடிகர் டி ராஜேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் திரையரங்குகளில் வாங்கப்படும் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்ற அவர் அப்போதுதான் சின்ன பட்ஜெட் படங்கள் லாபம் பார்க்க முடியும் என்றார். திருவள்ளூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் வித்யா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண் துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள் என பல்வேறு தரப்பு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆனால் விவசாயிகளுக்கு பதிலளிக்க உரிய அதிகாரிகள் முன்வராததால் கோட்டாட்சியர் வித்யாவிடம் விவசாயிகள் தங்களது குறைகளை முறையிட்டு சென்றுள்ளனர்.
செங்கல்பட்டில் ஷீரடி சாய்பாபா திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலமையூர் அக்ஷயா நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோபூஜை, தம்பதி பூஜை, பூர்ணா பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருளை பெற்றனர். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன்கள் அதிக அளவில் வழங்கி உதவ உள்ளதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இயக்குநர் கர்ணம் சேகர் தெரிவித்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடந்த 8 காலாண்டுகளில் நஷ்டத்தை சந்தித்து வந்துள்ளதாகவும் தற்போது குறைவான வட்டி விகிதம், குறைந்தபட்ச முதலீடு, கடன் தொகைகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் அடுத்ததாக MSME நிறுவனங்களுக்கு வழங்கி வந்த கடன் 31,000 கோடி ரூபாயை 50,000 கோடியாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதன்படி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 50 MSME நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். திருவள்ளூரில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு அந்த பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சோழவரம் அடுத்த விஜயநல்லூர் கிராமத்தில் வசித்து வரும் விஸ்வநாதன் என்பவர் வெளியூர் சென்றிருந்த போது பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்து 5 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல அருகில் உள்ள புருஷோத்தமன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் MP வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. மின்னியல், மின்னணுவியல், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பொறியியல் பிரிவுகளில் நடைபெற்ற இந்த விழாவில் 408 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். முதன்மை தலைவர் ரகுராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை குளோபல் தலைமை இயக்குநர் முரளிதரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். திருவள்ளூர் அருகே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளத்தை தூர்வாரும் பணியை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் இடையஞ்சாவடி கிராமத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் மற்றும் சென்னை மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் வரதராஜன் ஆகியோர் பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் 2 சக்கர வாகனம் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மணலூர்பேட்டை சேர்ந்த தமிழரசி என்பவரின் மகன் சீனிவாசன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் 2 சக்கர வாகனத்தில் திருக்கோவிலூர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் அந்த வாகனம் பயங்கரமாக மோதியது. எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த விபத்தில் சீனிவாசன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் சென்றவர் உடனடியாக மீட்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC, செங்கொடி ஆட்டோ, டாக்ஸி மற்றும் வேன் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசின் தொழிலாளர் விரோத மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், நலவாரிய நிதியை அதிகரிக்க வேண்டும், பென்ஷன் தொகையினை 3000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் அருகே நிகழ்ந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. விருதுநகரில் மெயின் பஜாரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் நாகேந்திரன் என்பவருடைய சைக்கிள், உதிரி பாகங்கள் அமைந்துள்ள கடையில் திடீரென தீ பற்றியது. இதன் காரணமாக முதல் தளத்தில் வைத்திருந்த டயர்கள், டியூபுகள் எரிந்து நாசமாயின. விரைந்து வந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து பஜார் ஸ்டேஷன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை அடுத்த பீர்க்கன்கரணை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டு அண்ணன் தம்பி கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 8 சவரன் தங்க நகைகள், 3 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பீர்க்கன்கரணை பகுதியில் உள்ள கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆனஸ்ட் ராஜ் மற்றும் ஜோதி பாசு ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அண்ணன் தம்பியான இவர்கள் இருவரும் கூட்டாக சேர்ந்து தாம்பரம், பீர்க்கன்கரணை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை நிகழ்வுகளில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இத்துடன் இந்த பிற்பகல் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.